இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். சீரற்ற காலநிலையால் மீண்டும் பாதிப்புக்குள்ளான நுவரெலியா ஹக்கிளை தோட்ட மக்கள். 108 மில்லியன் பெறுமதியான கொக்கைன் போதைப் பொருட்களுடன் இந்திய பிரஜையொருவர் கைது. இந்த ஆண்டுக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்த தயார். கிருஷாந்த அபிசேன தெரிவிப்பு. இலங்கையில் விசா இன்றி தங்கியிருந்த 17 வெளிநாட்டவர்கள் கைது. மாலைத்தீவில் புகழ்பெற்ற சுற்றுலா தலத்தில் ஸ்கூபா டைவிங் சென்ற 5 இத்தாலியர்கள் உயிரிழப்பு. செய்திகளை வாசிப்பவர் ஜெகதீஸ்வரன் மனிஷா. நுவரெலியா ஹக்களையில் கடந்த வருடம் ஏற்பட்ட டித்வா சூறாவளி மற்றும் மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட 23 தோட்ட தொழிலாளர் குடும்பங்கள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக தற்காலிக கூடாரங்களில் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். தற்போது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் நுவரெலியா மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக ஹக்கலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கூடாரங்கள் காற்றினால் தூக்கி வீசப்படும் அபாயத்தில் உள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தமக்கான நிரந்தர வீடுகள் இன்றி, அடிப்படை வசதிகள் இன்றி தற்காலிக குடியிருப்புகளில் பெரும் துயரங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் தமக்கு உரிய தீர்வு வேண்டுமென பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 108 மில்லியன் ரூபாய் பெறுமதியுள்ள கொக்கைன் போதைப் பொருளை நாட்டிற்குள் கடத்த முற்பட்ட வெளிநாட்டு பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் இந்த போதைப் பொருளை பசுமை வலை ஊடாக வெளியே கொண்டு செல்ல முற்பட்ட போது போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 60 வயதுடைய இந்திய பிரஜை என்பதுடன் அவர் ஒரு புவியியலாளர் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த சந்தேக நபரும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கொக்கைன் போதைப் பொருளும் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் என விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த அபிசேன தெரிவித்துள்ளார். கண்டியில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த ஆண்டின் எந்த காலப்பகுதியில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்பது குறித்து உறுதியாக கூற முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடைபெறும். அரசாங்கம் அதில் எவ்வித தாமதத்தையும் ஏற்படுத்தவில்லை. இந்த வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தல் நடைபெறும். அது குறித்து அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. அதை நடத்தி முடிக்கும் நிலைப்பாட்டிலேயே அரசாங்கமும் உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் முறையான விசா இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த குற்றச்சாட்டின் கீழ் 2 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்புகளில் 17 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாணந்துறை பலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து நேற்று களுத்துறை வடக்கு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வாஸ்கடுவ பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டது. இதன்போது செல்லுபடியாகும் விசா இன்றி தங்கியிருந்த 14 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இந்த 17 வெளிநாட்டவர்களுக்கும் எதிராக களுத்துறை வடக்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மாலைத்தீவில் ஸ்கூபா டைவிங் விபத்தில் 5 இத்தாலியர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தலைநகர் மாலையில் இருந்து சுமார் 64 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாவோ அட்டோல் பகுதியில் சுமார் 50 முதல் 60 மீட்டர் ஆழத்தில் உள்ள குகைகளை ஆய்வு செய்து கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. ஆய்வுக்காக சென்றவர்கள் மீண்டும் மேற்பரப்பிற்கு வராததால் அவர்கள் காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கைகளின் போது அவர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பவளத்தீவுகளுக்கு புகழ்பெற்ற சுற்றுலா தலமான மாலைத்தீவில் ஒரே நேரத்தில் நிகழ்ந்த மிக மோசமான டைவிங் விபத்தாக இவ்விபத்து பதிவாகியுள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.